விளக்கெண்ணெய் வயிறு சுத்தம் செய்யும்னு எல்லாருக்கும் தெரியும். குறிப்பாக தலைமுடி வளர்ச்சிக்கு நல்லதுன்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் விளக்கெண்ணெய் உண்மையிலே வயிறு கொழுப்பை குறைக்க உதவுமா? வாங்க பார்க்கலாம். ரிசினஸ் கம்யூனிஸ்ன்ற செடியில் இருந்து தான் இந்த விளக்கெண்ணெயை எடுக்கிறாங்க. இது இந்தியாவை தான் பூர்வீகமாக கொண்டுள்ளது. இது கொழுப்பு உறிஞ்சுறதை தடுத்து வீக்கத்தையும் குறைச்சி மலமிளக்கியாகவும் செயல்பட்டு மூலம் வளர்சிதை மாற்றத்தை அதிகரித்து அது மூலமாக எடையையும் குறைக்க உதவுது. பல குறைகளையும் நோய்களையும் தீர்க்கும் அற்புத சக்தியாக இந்த விளக்கெண்ணெய் இருக்குன்றது எத்தனை பேருக்கு தெரியும்? முன்னாடி காலத்துலலாம் மாதத்தில் ஒரு முறை விளக்கெண்ணெய் குடிக்கும் பழக்கம் இருந்துச்சு. ஆனால் இப்பெல்லாம் அதை யாருமே செய்கிறதில்ல. அந்த காலத்தில் பாட்டிமார்கள் தாய்மார்கள் எல்லாமே குழந்தைங்களுக்கு காலை வேளையில் வெறும் வயிற்றில் விளக்கெண்ணெயை பாலோட கலந்து கொடுப்பாங்க. அப்போ வீட்டில் ஒரு பெரிய போராட்டமே நடக்கும். குழந்தைங்களை பிடிக்கவே முடியாது, அடம் பிடிக்குங்க குடிக்கிறதுக்கு. குழந்தைங்களை விரட்டி பிடிச்சி மடியில் கொண்டு வந்து அமைக்கி வச்சு வாயில் ஒரு விளக்கெண்ணெயை ஒரு பாலாடை ஊற்றி விடுவாங்க. குடித்தவங்க பெரியவங்க எல்லாரும் சொம்பும் கைமா அலைஞ்சிட்டே திரிவாங்க. அப்படி ஒரு வயிறை சுத்தம் பண்ணக்கூடிய மகத்துவம் இந்த விளக்கெண்ணெய்க்கு இருக்குது. அப்புறம் அந்த வயிறு சுத்தம் ஆன பிறகு தான் அவங்களுக்கு பத்திய சாப்பாடே கொடுப்பாங்க, சாதத்தையே கண்ணில் காட்டுவாங்க. ஒவ்வொரு நாள் காலையிலுமே ஒரு டம்ளர் ஆரஞ்சு ஜூஸ் கூட ஒரு ஸ்பூன் எண்ணெய் கலந்து குடிச்சு வந்தோம் அப்படின்னா மலச்சிக்கலே இருக்காது. மலச்சிக்கல் இல்லைனாலே எந்த நோயும் நம்மளை அண்டாது. சுத்தமான மிதமான சூட்டில் ஒரு கிளாஸ் தண்ணீர் எடுத்து அதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு விளக்கெண்ணெய் சேர்த்து அப்படியும் நம்ம குடிக்கலாம். இந்த விளக்கெண்ணெய் ஆமணக்கு செடின்னு ஒன்று இருக்குது, அதிலிருந்து தான் உருவாக்கப்படுது. நம் வயிறை அதிக அளவு சுத்தம் செய்யக்கூடிய தன்மை இந்த விளக்கெண்ணெய்க்கு இருக்குது. அந்த காலத்துலலாம் நம்மளுடைய முன்னோர்கள் வயிற்றை சுத்தப்படுத்தணும்னா இந்த விளக்கெண்ணெயை தான் பயன்படுத்திட்டு இருந்தாங்க. இப்போ இது உடனடியாக மலச்சிக்கலை தீர்த்து நம்மளுடைய வயிற்றில் இருக்க கிருமிகளை எல்லாமே வெளியே தள்ளிடும். அது மட்டும் இல்லை, வயிறு ரொம்பவே சுத்தமாயிடும். இந்த கலவையோட அரை ஸ்பூனுக்கு உப்பும் சேர்த்து குடிக்கலாம், பாதி லெமனும் பிழிஞ்சு குடிக்கலாம். வயிறு சரி செய்கிறது இல்லாமல் சளி தொல்லையும் நீக்கிடும். இதை வாரம் ஒரு முறை எடுத்துக்கலாம். இது வெறும் வயிற்றில் தாங்க குடிக்கணும். மிதமான சூட்டில் இருக்கிற தண்ணீரை குடித்தாலே நம் வயிறு கிளீனாக ஆரம்பிச்சிடும். இந்த தண்ணீரை குடித்த 15 நிமிஷத்துலேயே நம் வயிறு சுத்தமாகிடும். 5 வயசுக்கு மேலே இருக்க குழந்தைங்களுக்கு 1/4 கிளாஸ் அளவு கொடுக்கலாம். வயிறு சுத்தமாக வச்சுக்கோங்க, மலச்சிக்கலே இருக்காது. மனசை சுத்தமாக வச்சுக்கிட்டிங்கன்னா வாழ்க்கையிலும் எந்த சிக்கலுமே இருக்காது. நன்றி. வாழ்க வளமுடன்.